வணக்கம். மாணிக்கவாசகரின் திருவெம்பாவை. மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசைப்பகராய் இன்னம் புலர்ந்தென்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான். தானே வந்தெம்மை தலையிட்டாற் கொண்டரும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குன் வாய்த்திறவாய். ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய். வீதி வழியே பெண்கள் பாடிக்கொண்டு வருகின்றனர். உறங்கும் பெண் வீட்டிற்கு வந்து கதவை தட்டுகின்றனர். மானே என்று அழைக்கின்றனர். மானே என்பதற்கு பல விளக்கம் காணலாம். மான் போன்ற மகிழ்ச்சியான விழிகளை உடையவள், மான் போல துள்ளல் நடை, அப்புறம் அழகானவள், சாதுவானவள், மென்மையானவள், அமைதியானவள், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படி எல்லா அம்சங்களும் நிறைந்த ஒரு பெண் அவள். அவள் என்ன சொன்னான் நேற்று? நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று சொல்லிவிட்டாளாம். இவர்கள் அது சொல்லி பாடுகிறார்கள். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசை பகராய். நீ சொன்னவல்ல நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன், நானே வந்து உங்களை எழுப்புறேன் என்று சொன்னவள் சிறிதும் நாணமில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். நோன்பு மேற்கொள்வதற்கு சில விதிமுறைகள். சொன்ன சொல்லை காக்க வேண்டும். சொல்லை செயலாக்கும் உறுதி வேண்டும். நிலையற்ற மனதை விடுத்து பரம்பொருளின் மீது முழு மனத்தையும் செலுத்த வேண்டும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் இல்லையா? நோன்பு நோக்க போகிறோம். அப்போ சொன்ன சொல்ல காப்பாற்றணுமா இல்லையா? தூங்கிக்கிட்டு இருக்கியம்மா, நீ சொன்ன சொல் எங்கே காற்றுல போனது? நீ போன திசை பகராய். இன்னும் புலர்ந்தின்ற பொழுது புலரவில்லையா உனக்கு? இப்படி கேட்கிறார்கள் தோழியர்கள். இன்னும் புலரவில்லையோ? வானே நிலனே பிறவே அறிவறியான். வானவர்கள், பூ உலகத்தவர்கள் மற்றும் பிற உலகில் இருப்பவர்கள் எவராலும் அறிய முடியாத பரம்பொருள் அறிவதற்கு அரிதானவர். அரிதானவரை அறிய அறிவு தேவையில்லை. உணர்வு பூர்வமாக உணர்வது, அனுபவம் ஒன்றே போதும் என்று கூறுகின்றன தோழிமார்கள். தானே வந்து எம்மை தலையெழுத்தாற் கொண்டருளி. இந்த தானே வந்து எம்மை தலையிலித்தாற் கொண்டருளி அப்படின்னா பரம்பொருள் அவரே இறங்கி வராராம் நம் மீது கருணை கொண்டு. அவரே வந்து நமக்கு நம்மை முன்னிலைப்படுத்தி முதன்மையாக வந்து நிற்கிறார். எப்படின்னா, பிட்டுக்கு மண் சுமந்த கதை. வந்தி அம்மையின் கூலியாளாக பிட்டுக்கு மண் சுமந்த படலம். அவரே வந்து பிட்டுக்கு மண் சுமக்கிறார். இதுதான் தானே வந்து தலையிலித்தாற் கொண்டருளும். அப்பேற்பட்ட ஈசனை வான்வார் கழல்பாடி வந்தோர்க்குன் வாய்த்திறவாய். அரிதான இறைவனின் கழல் அணிந்த திருவடிகளை பாடி வந்த எங்களிடம் வாய்த்திறந்து கூட பேசவில்லை. நீ வாய்த்திறவாய், வாய்த்திறந்து கூட பேசவில்லை. ஊனே உருகாய், உன் உடல் உருகவில்லை. நீ வாய்த்திறந்து பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஊனே உருகாய், உன்னுடைய உடலும் உள்ளமும் உருகவில்லையே அம்மா. உமக்கும் உறும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய். இது உனக்கே நல்லா இருக்கா? உன்னோட அந்த நிலை, இந்த நிலை உனக்கு தான் பொருந்தும், வேறு யாருக்கும் பொருந்தாது. இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கேம்மா என்று பரிதாபமாக வேண்டிக் கொண்டு நிற்கிறார்கள். எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய். எமக்கும் ஏனோர்க்கும் உலக உயிர்வாழ் அத்துணை பேர்க்கும் தலைவனான ஈசனை பாடி அவன் திருவருள் பெறுவோமாக என்று பாடுகிறார்கள் இந்த பெண்கள். நாளை அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.